அஸ்ஸலாமு அலைக்கும். ராம்நாத்தில் பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்டு அது பார்க்க தான் வந்திருந்தோம். அதாவது 20 கோடி ரூபா திட்ட மதிப்பில் பண்ணியிருக்காங்க. 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 2025 நேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுட்டாங்க. இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. இன்னும் 2-3 நாளில் வந்துடும். அதாவது இன்னும் 2-3 நாளில் இந்த உள்கட்டமைப்பெலாம் சரி பண்ணிவிட்டு அதோட பஸ் விட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. ஏற்கனவே வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. இது வந்து நல்லா ப்ராடாக பெருசாக இருக்குது. நல்லா இருக்குது. அதே மாதிரி எல்லா ஸ்பெசிலிட்டியும் பண்ணி வச்சிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் வந்து 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஜென்ஸுக்கு 2, லேடிஸ்க்கு 2 இருக்குது. அதே மாற்றுத்திறனாளிக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. நல்ல பாதுகாப்பு அம்சத்தோடு இருக்குது. எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பக்காவாக இருக்கும். இன்னொன்று பொதுமக்களாகிய நம்மளும் இந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான கிளாக் ரூம் இருக்குது. இங்கே வசதியாக வச்சுருக்காங்க. கண்ட்ரோல் ரூம் இருக்குது. போலீஸ் கண்ட்ரோல் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு வச்சுருக்காங்க. அதே மாதிரியே வந்து சீட்டிங் அமைப்பு நல்லா பக்காவாக இருக்குது. இப்போ சின்ன குறை என்னென்னா வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்க்கிங் ரொம்ப பெருசாக இருக்கணும். பட் பார்க்கிங் ரொம்ப சின்னதாக இருக்கு. நம்ம பார்த்த வரையும் இவ்வளோ பெரிய சரௌண்டிங் இருக்குது. அதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் போட்டு பார்க்கிங் வச்சுருக்கலாம். இன்னும் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம வந்து சுத்தமாக சுகாதாரமாக வச்சுக்க நம்முடைய பொறுப்பும் இருக்குது இல்லை. அதனால் வந்து இதை இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வரவங்க எவ்வளோ நீட்னஸாக இருக்க முடியுமோ, குப்பைகளை போடாமல், பிளாஸ்டிக் கழிவுகளை போடாமல், கண்ட இடத்துல சிறுநீர் போகாமல் ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும். அதை நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது கண்டிப்பாக. ஏன்னா வர்றவங்க வந்து இந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும்.